கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பூங்கா எப்போது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜாஃபர் ஷாதிக். வணக்கம் ஜாஃபர் ஷாதிக். தற்பொழுது 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பூங்கா பொதுமக்கள் கேள்வி எழுப்பியது போல எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும்? இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் மொத்தம் 27 வார்டுகள் உள்ளது. இதில் ஒவ்வொரு வார்டுகளிலும் அரசு வளர்ச்சி திட்டப் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அம்ருத் 2.0 திட்டத்தில் காரமடை நகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு சத்யசாயி நகர் பகுதியில் ரூபாய் 38 லட்சம் மதிப்பில் பசுமை பூங்காவானது கட்டப்பட்டு இன்று வரை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் உள்ளது. மேலும் அப்பகுதியில் வெளியேறும் சாக்கடை நீர் பூங்காவின் முன்பு தேங்கியுள்ளதால் கொசு உற்பத்தியாகும் இடமாக பூங்கா மாறி வருகிறது. இதனால் பகுதியில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கூடிய விரைவில் சத்யசாயி நகரில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பூங்கா முன்பு தேங்கியுள்ள சாக்கடை நீரை சுத்தம் செய்து பூங்காவையும் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அங்குள்ள பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. மேலும் இது குறித்து காரமடை நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்கும்போது கூடிய விரைவில் மக்களின் பயன்பாட்டுக்காக பூங்கா கொண்டு வரப்படும் என்று தெரிவித்துள்ளனர். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி ஜாஃபர் ஷாதிக்.